தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் இந்த லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லெசன் பார்த்திங்கன்னா 9th நியூ புக் ஹிஸ்ட்ரியில் இருக்குது. ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன். ஏன்னா யூனிட் 8 இந்த லெசன் கவர் ஆகும். புக்கு இன்சைடு கொஷின் ஒரு 122 கொஷினும், புக் பே கொஷின்ஸ் ஒரு 15, டோட்டலாக ஒரு 137 கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்கூல் புக்கு படிச்சிருங்க. படிச்சுட்டு ரிவிஷனுக்கு இந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், பொது ஆண்டு முன்பு டேசாம் நூற்றாண்டுக்கு முன்பிருந்தே தமிழ் பண்பாடு தோன்றிவிட்டது. ஆன்சர் 3ஆம் நூற்றாண்டு. அதாவது பொது ஆண்டு முன்பு 3ஆம் நூற்றாண்டுக்கு முன்பிருந்தே தமிழ் பண்பாடு தோன்றிவிட்டது. இரண்டாவது கொஷின், கூற்று 1, தமிழகத்தை வணிகர்களும் கடலோடிகளும் கடல் கடந்த நாடுகளுடன் வணிக தொடர்புகளையும் பண்பாட்டு தொடர்புகளையும் கொண்டிருந்தனர். தமிழகத்தை வணிகர்களும் கடலோடிகளும் கடல் கடந்த நாடுகளுடன் வணிக தொடர்புகளையும் பண்பாட்டு தொடர்புகளையும் கொண்டிருந்தனர். கூற்று 2, வெளிநாட்டு வணிகர்கள் கடல் வழியே தமிழகத்திற்கு வந்து போயினர். வெளிநாட்டு வணிகர்கள் கடல் வழியே தமிழகத்திற்கு வந்து போயினர். ஸோ ஆன்சர் இரண்டுமே சரி. அதாவது கூற்று 1 மற்றும் 2 சரி. உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியும் வாழ்க்கை முறைகளும் இணைந்து டேஸில் முதல் நகரமயமாதல் உருவானது. ஆன்சர் தமிழ்நாட்டில். உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியும் வாழ்க்கை முறைகளும் இணைந்து தமிழ்நாட்டில் முதல் நகரமயமாதல் உருவானது. நான்காவது கொஷின், தமிழ் மொழி முதலில் எந்த வரி வடிவத்தில் எழுதப்பட்டது? ஆன்சர் தமிழ் பிராமி. தமிழ் மொழி முதலில் எந்த வரி வடிவத்தில் எழுதப்பட்டது? தமிழ் பிராமி. தொன்மைக்கால தமிழர்களின் வரலாற்றை அறிவியல் பூர்வமாக மீட்டுருவாக்கம் செய்வதற்கு பயன்படும் சான்றுகள். ஆன்சர் அனைத்தும் செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள், கல்வெட்டுக்கள், தொல்லியல் அகழ்வாய்வு சான்றுகள், பண்பாட்டு பொருட்கள், தமிழ் அல்லாத அயல் நாட்டினரின் இலக்கிய குறிப்புகள். ஆறாவது கொஷின், சங்ககால மக்களின் வாழ்க்கை முறையை அறிய சங்க காலத்தில் தோன்றிய செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள். தொல்காப்பியம், 14 மேல்கணக்கு நூல்கள், 14 கீழ்கணக்கு நூல்கள், 5 பெரும் காப்பியங்கள். ஆன்சர் அனைத்தும் சரி. சரியான கூற்றை தேர்ந்தெடு. 3 கூற்று கொடுத்துருக்கோம். 3மே சரியாக தான் கொடுத்துருக்கோம். கூற்று 1, தொல்காப்பியர் இயற்றிய தொல்காப்பியம் தமிழின் பழமையான இலக்கண நூலாகும். கூற்று 2, இந்நூலின் முதல் 2 பகுதிகள் தமிழ் மொழியின் இலக்கணத்தை வரையறுக்கின்றன. கூற்று 3, 3வது பகுதி மக்களின் சமூக வாழ்க்கைக்கான இலக்கணத்தை வரையறுக்கிறது. ஸோ 3 கூற்றுமே பார்த்துக்கோங்க. தமிழின் பழமையான இலக்கண நூல் தான் தொல்காப்பியம். முதல் 2 பகுதிகள் தமிழ் மொழியின் இலக்கணத்தை வரையறுக்கின்றன. 3வது பகுதி மக்களின் சமூக வாழ்க்கைக்கான இலக்கணத்தை வரையறுக்கிறது. 8வது கொஷின், 8 தொகையும் 10 பாட்டும் டேஸ் நூல்கள் எனப்படுகின்றன. ஆன்சர் 14 மேல்கணக்கு நூல்கள். 8 தொகையும் 10 பாட்டும் 14 மேல்கணக்கு நூல்கள். கூற்று 1, 14 கீழ்கணக்கு நூல்கள் காலத்தால் பிந்தையவை. 14 கீழ்கணக்கு நூல்கள் காலத்தால் பிந்தையவை. கூற்று 2, 14 மேல்கணக்கு நூல்கள் காலத்தால் முற்பட்டவை. 14 மேல்கணக்கு நூல்கள் காலத்தால் முற்பட்டவை. ஸோ 2மே சரி. கூற்று 1, 2 சரி. 8 தொகை நூல்கள். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும். நற்றிணை, குறுந்தொகை, பரிபாடல், பதிற்று 10, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. பத்துப்பாட்டு நூல்கள். ஸோ பாருங்கள், திருமுருகாற்றுப்படை, இது பொருநராற்றுப்படை, பெருமனாற்றுப்படை, சிறுமனாற்றுப்படை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகடாம். ஸோ 7 நூல் இருக்கும். ஒரு 3 நூல் எழுதிக்கோங்க. மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, முல்லைப்பாட்டு. ஸோ அந்த நூல் மிஸ் பண்ணிட்டுருக்கிறாங்க. 12வது கொஷின், ஆன்சர் அனைத்தும் சரி. ஸோ எல்லாருக்கும் தெரியும் 10 பாட்டு நூல்கள். 12வது கொஷின், வாழ்வியல் அறநெறிகளை எடுத்தியம்பும் 14 கீழ்கணக்கு நூல்களில் முதன்மையானவை எது அப்படின்னா திருக்குறள். வாழ்வியல் நெறிகளை எடுத்தியம்பும் 14 கீழ்கணக்கு நூல்களில் முதன்மையானவை திருக்குறள். கவிதை நயமுடைய செய்யுள் வடிவிலான நீண்ட இலக்கிய படைப்புகள் டேஸ் எனப்படும். ஆன்சர் காப்பியங்கள். கவிதை நயமுடைய செய்யுள் வடிவிலான நீண்ட இலக்கிய படைப்புகள் டேஸ் எனப்படும் காப்பியங்கள். 5 பெரும் காப்பியங்கள்: சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவக சிந்தாமணி, வளையாபதி,
குண்டலகேசி. ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும். கல்வெட்டுகள் பற்றிய படிப்பு டேஸ் எனப்படுகிறது. ஆன்சர் வந்து கல்வெட்டியல். கல்வெட்டுகள் பற்றிய படிப்பு கல்வெட்டியல் எனப்படுகிறது. மொழியின் வரி வடிவம் தோன்றிய காலம் வரலாற்றின் டேஸ் எனலாம். ஆன்சர் வந்து தொடக்க காலம். மொழியின் வரி வடிவம் தோன்றிய காலம் வரலாற்றின் தொடக்க காலம் எனலாம். தமிழ் பிராமி எழுத்துக்கள் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. ஒரு 2 கூற்று கொடுத்துருக்கோம், 2 சரியாக கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், தமிழகத்தில் முதலாக பயன்படுத்தப்பட்ட மொழியின் வரி வடிவத்திற்கு தமிழ் பிராமி என்று பெயர். தமிழகத்தில் முதலாக பயன்படுத்தப்பட்ட மொழியின் வரி வடிவத்திற்கு தமிழ் பிராமி என்று பெயர். கற்பாறைகளிலும் குகை வாழிடங்களிலும் சுடுமண் கலங்களாலும் நாணயங்கள் முத்திரைகள் மோதிரங்கள் போன்ற அணிகலன்களிலும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் காணப்படுகின்றன. ஸோ பார்த்துக்கோங்க. 18வது கொஸ்டின், தமிழ்நாட்டில் டேஸுக்கு மேற்பட்ட இடங்களில் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. ஆன்சர் வந்து 30க்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் காணப்படுகின்றன தமிழ்நாட்டில். குகைகளை பெரும்பாலும் தமது வாழிடங்களாக கொண்டவர்கள் யார் அப்படின்னா சமண துறவிகள். குகைகளை பெரும்பாலும் தமது வாழிடங்களாக கொண்டவர்கள் சமண துறவிகள். கூற்று 1, இயற்கையாக அமைந்த மலை குகைகளின் விளிம்பில் மழைநீர் வழிந்து வெளியேறுவதற்காக சிறிய பகுதியை வெட்டி கொடுங்கை அல்லது வாரி போன்று செதுக்கி அதற்கு கீழே பெரும்பாலான கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. கூற்று 2, குகைகளினுள் உலகியல் வாழ்வை துறந்த துறவிகளும் அரசர்களும் வாழ்ந்தனர். ஆன்சர் வந்து 2 கூற்றுகளும் சரியானவை. தமிழ்நாட்டில் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் காணப்படும் குகை வாழிடங்கள். ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. மாங்குளம், முத்துப்பட்டி, புகழூர், அரச்சலூர், கொங்கர் புளியங்குளம், ஜம்பை, மதுரை. தமிழ்நாட்டில் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் காணப்படும் குகை வாழிடங்கள் வந்து மாங்குளம், முத்துப்பட்டி, புகழூர், அரச்சலூர், கொங்கர் புளியங்குளம், ஜம்பை, மதுரை. போர்க்களத்திலும் ஆணிரை கவரும் சண்டைகளிலும் வீர மரணம் அடைந்தவர்களின் நினைவாக டேஸ் நடப்பட்டது. ஆன்சர் வந்து நடுக்கற்கள். போர்க்களத்திலும் ஆணிரை கவரும் சண்டைகளிலும் வீர மரணம் அடைந்தவர்களின் நினைவாக நடுக்கற்கள் நடப்பட்டது. முல்லை நில வாழ் மக்களின் சிறப்பான செல்வ வளம் டேஸ் ஆகும். ஆன்சர் வந்து கால்நடைகள். முல்லை நில வாழ் மக்களின் சிறப்பான செல்வ வளம் கால்நடைகள் ஆகும். 24, போர்க்கள காட்சி மற்றும் நடுக்கற்கள் வழிபட்ட முறை டேஸில் விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆன்சர் வந்து சங்க இலக்கியம். போர்க்கள காட்சி மற்றும் நடுக்கற்கள் வழிபட்ட முறை சங்க இலக்கியத்தில் விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நடுக்கற்கள் நடப்படுவதற்கான வழிமுறைகள் டேஸ் விரிவாக எடுத்துரைக்கிறது. ஆன்சர் வந்து தொல்காப்பியம். நடுக்கற்கள் நடப்படுவதற்கான வழிமுறைகள் தொல்காப்பியம் விரிவாக எடுத்துரைக்கிறது. தமிழ் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்ட சங்ககால நடுக்கற்கள் காணப்படும் இடங்கள். ஆன்சர் வந்து 2ம் சரி. புலிமான் கொம்பை, தாதப்பட்டி இரண்டுமே வந்து தேனி மாவட்டத்தில் வந்து இருக்குது. பொற்பனை கோட்டை இது வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து தமிழ் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்ட சங்ககால நடுக்கற்கள் வந்து காணப்படுகிறது. 27 கூற்று 1, சங்க காலத்திற்கு பிறகும் பல்லவர் காலத்தில் நடப்பட்ட நடுக்கற்கள் முல்லை நிலப்பகுதியில் பெரிதும் காணப்படுகின்றன. சங்க காலத்திற்கு பிறகும் பல்லவர் காலத்தில் நடப்பட்ட நடுக்கற்கள் முல்லை நிலப்பகுதியில் பெரிதும் காணப்படுகின்றன. கூற்று 2, இத்தகைய நடுக்கற்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் செங்கம் என்ற ஊரினை சுற்றியுள்ள பகுதிகளில் பரவலாக காணலாம். இத்தகைய நடுக்கற்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் செங்கம் என்ற ஊரினை சுற்றியுள்ள பகுதிகளில் பரவலாக காணலாம். ஸோ ஆன்சர் வந்து 2மே சரி. அதாவது கூற்று 1 மற்றும் 2 சரி. புலிமான் கொம்பை தேனி மாவட்டத்தின் டேஸ் ஆற்று பள்ளத்தாக்கில் உள்ளதாகும். ஆன்சர் வந்து வைகை ஆற்று பள்ளத்தாக்கு. புலிமான் கொம்பை அல்லது புள்ளிமான் கொம்பை தேனி மாவட்டத்தின் வைகை ஆற்று பள்ளத்தாக்கில் உள்ளதாகும். தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் புள்ளிமான் கொம்பையில் கண்டெடுக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 2006. தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் புள்ளிமான் கொம்பையில் கண்டெடுக்கப்பட்ட ஆண்டு 2006.
கூடலூர் ஆக்கோல் பெடுதியன் அந்தவன்கள் என்ற வரிகளில் இடம்பெற்ற பொருள் யாது? ஆன்சர் வந்து கூடலூரில் ஆணிரை கவர்ந்தபோது பூசலில் கொல்லப்பட்ட தீயன் அந்தவனின் கல். இது எங்கே இருக்குன்னா புலிமான் கொம்பை கல்வெட்டில் வந்து இருக்குது. கூடலூரில் ஆணிரை கவர்ந்தபோது பூசலில் கொல்லப்பட்ட தீயன் அந்தவனின் கல். 31 வரலாற்றின் தொடக்க காலத்தை சேர்ந்த மக்களின் பெயர்கள் டேஸில் தமிழ் பிராமி எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ளன. ஆன்சர் வந்து சுடுமண் கலன்களில். வரலாற்றின் தொடக்க காலத்தை சேர்ந்த மக்களின் பெயர்கள் சுடுமண் கலன்களில் தமிழ் பிராமி எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ளன. தமிழ் பிராமி சுடுமண் பொறிப்புகள் காணப்படும் இடங்கள். ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும். தமிழ்நாட்டில் அரிக்கமேடு, அழகன்குளம், கொடுமணல், கீழடி இந்த 4 பிளேஸில் வந்து தமிழ் பிராமி சுடுமண் பொறிப்புகள் வந்து இருக்குது. எகிப்து வந்து பெரனிக்கே, குசேர் அல் காதிம். ஓமனில் வந்து கோரோரி. ஸோ இங்கெல்லாம் தமிழ் பிராமி சுடுமண் பொறிப்புகள் வந்து காணப்படும் இடங்கள். பண்டைய தமிழர்கள் வணிகத்தில் ஈடுபட்டு இருந்த பகுதி எது அப்படின்னா மேற்கு ஆசியா, ரோமானிய பேரரசு. ஆன்சர் வந்து இரண்டுமே சரி. பண்டைய தமிழர்கள் வணிகத்தில் ஈடுபட்டு இருந்த பகுதி வந்து மேற்கு ஆசியா, ரோமானிய பேரரசு. சுடுமண் கலங்களில் காணப்படும் பெயர்கள் எந்தெந்த மொழிகளில் உள்ளன? ஆன்சர் வந்து தமிழ், பிராகிருதம். சுடுமண் கலங்களில் காணப்படும் பெயர்கள் எந்தெந்த மொழிகளில் உள்ளன? தமிழ், பிராகிருதம். மௌரியர் காலத்தில் வட இந்திய மக்களால் பேசப்பட்ட மொழி. ஆன்சர் வந்து பிராகிருதம். மௌரியர் காலத்தில் வட இந்திய மக்களால் பேசப்பட்ட மொழி பிராகிருதம். பண்டைய மக்கள் பயன்படுத்திய தொல்பொருள்களையும் அவர்கள் வாழ்ந்த இடங்களையும் ஆராய்வது. ஆன்சர் வந்து ஏ அண்டு சி சரி. அதாவது தொல்லியல், ஆங்கிலத்தில் வந்து எக்ஸ்கேவியேஷன். பண்டைய மக்கள் பயன்படுத்திய தொல்பொருட்களையும் அவர்கள் வாழ்ந்த இடங்களையும் ஆராய்வது வந்து தொல்லியல், ஆங்கிலத்தில் எக்ஸ்கேவேஷன். 37 மக்கள் வாழ்ந்திருந்த கட்டடங்களின் சான்றுகள், அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள், மேலும் அங்கு எவ்வாறு வாழ்ந்திருந்தனர் என்பதை அகழ்வாய்வின் மூலம் கண்டறியும் வாழ்விடங்கள் தமிழ்நாட்டில் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன. ஆன்சர் வந்து ஹால், அதாவது அனைத்தும். நத்தம், மேடு, கோட்டை. மக்கள் வாழ்ந்திருந்த கட்டிடங்களின் சான்றுகள், அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள், மேலும் அங்கு எவ்வாறு வாழ்ந்திருந்தனர் என்பதை அகழ்வாய்வின் மூலம் கண்டறியும் வாழ்விடங்கள் தமிழ்நாட்டில் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன. நத்தம், மேடு, கோட்டை. தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ள இடங்கள். ஸோ ஆன்சர் வந்து இரண்டும் சரி. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அரிக்கமேடு, அழகன்குளம், கீழடி, கொடுமணல், உறையூர், கரூர், காஞ்சிபுரம், காவிரி பூம்பட்டினம், கொர்க்கை, வசவசமுத்திரம். ஸோ இதெல்லாம் தமிழ்நாட்டில் தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ள இடங்கள். கேரளாவில் வந்து பட்டணம். கேரளாவில் வந்து பட்டணம். புதுச்சேரிக்கு அருகிலுள்ள டேஸ் என்ற இடம் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையினர் அகழ்வாய்வு செய்த சங்ககால துறைமுகப்பட்டினமாகும். ஆன்சர் வந்து அரிக்கமேடு. புதுச்சேரிக்கு அருகிலுள்ள அரிக்கமேடு என்ற இடம் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையினர் அகழ்வாய்வு செய்த சங்ககால துறைமுகப்பட்டினமாகும். அரிக்கமேட்டில் சரக்கு கிடங்கு, தொட்டிகள், உறைகிணறுகள், தெரு ஆகியவற்றை உள்ளடக்கிய திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட நகரங்கள் இருந்ததை கண்டறிந்து வெளிப்படுத்திய தொல்லியல் அறிஞர்கள். ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும். ராபர்ட் சர் ஹெரிக் மார்ட்டிமர் வீலர் பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர். ஜே.எம். காசல் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். ஏ. கோஸ் கிருஷ்ணதேவா இவங்க 2 பேரும் இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள். அரிக்கமேட்டில் சரக்கு கிடங்கு, தொட்டிகள், உறைகிணறுகள், தெரு ஆகியவற்றை உள்ளடக்கிய திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட நகரங்கள் இருந்ததை கண்டறிந்து வெளிப்படுத்திய தொல்லியல் அறிஞர்கள். ஒன்று வந்து மார்ட்டிமர் வீலர், ஜே.எம். காசல், ஏ. கோஸ் கிருஷ்ணதேவா. பழங்கால மக்கள் வாழ்ந்த இடங்களையும் நினைவு சின்னங்களையும் நிர்வாகம் செய்யும் அமைப்பு எது அப்படின்னா தொல்லியல் துறை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. பழங்கால மக்கள் வாழ்ந்த இடங்களையும் நினைவு சின்னங்களையும் நிர்வாகம் செய்யும் அமைப்பு தொல்லியல் துறை. இந்தியாவில் உள்ள தொல்லியல் பொருட்களை பாதுகாப்பதற்கான சட்டங்கள். ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. இந்திய கருவூல மற்றும் புதையல் சட்டம் 1878. பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூலங்கள் சட்டம் 1972. பழமை வாய்ந்த நினைவு சின்னங்கள், தொல்லியல் ஆய்வுக்களங்கள் மற்றும் எஞ்சிய பொருட்கள் சட்டம் 1958. ஸோ 3 இயர்ஸ்னு பார்த்து வச்சுக்கோங்க. இந்திய கருவூல மற்றும் புதையல் சட்டம் வந்து 1878. பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூலங்கள் சட்டம் 1972. பழமை வாய்ந்த நினைவு சின்னங்கள், தொல்லியல் ஆய்வுக்களங்கள் மற்றும் எஞ்சிய பொருட்கள் சட்டம் 1958.
அக்காலத்தில் வாழ்ந்த மக்களின் வாழ்க்கை முறைகள், கலைகள், கைவினை தொழில்கள் ஆகியவை குறித்து அறிந்து கொள்ள உதவும் சான்றுகள். ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும். செங்கற்கள், கட்டுமானங்கள், மணிகள், சங்கு வளையல்கள், அணி புடைப்பு மணிகள், செதுக்கு வேலைப்பாடுகள் கொண்ட பொருட்கள். இது எங்கே கிடச்சிருக்குன்னா கேரளாவுடைய பட்டணத்தில் வந்து கிடச்சிருக்கு. தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட மண்பாண்ட ஓடுகள், அணி புடைப்பு மணிகள் என்ற விலையுயர்ந்த நவமணிகளின் மேற்புறத்தில் வேலைப்பாடுடைய பொருட்களில் உருவங்கள் உட்குழிவாக செதுக்கப்பட்டு இருந்தது. ஸோ இது ஒரு பாயிண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட மட்பாண்ட ஓடுகள், அணி புடைப்பு மணிகள் என்ற விலையுயர்ந்த நவமணிகளின் மேற்புறத்தில் வேலைப்பாடுடைய பொருட்களில் உருவங்கள் உட்குழிவாக செதுக்கப்பட்டிருந்தது. முதலாக டேஸில்தான் செலாவணிக்குரிய பொருளாக நாணயங்கள் புழக்கத்திற்கு வந்தன. ஆன்சர் வந்து சங்க காலம். முதலாக சங்க காலத்தில்தான் செலாவணிக்குரிய பொருளாக நாணயங்கள் புழக்கத்திற்கு வந்தன. சங்க கால நாணயங்களுக்கான சான்றுகள். ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. சேர சோழ பாண்டிய அரசர்களின் நாணயங்கள், முத்திரை பொறிக்கப்பட்ட நாணயங்கள், ரோமானிய நாணயங்கள். முத்திரை பொறித்த நாணயங்கள் டேஸ் ஆகிய ஊர்களில் கிடைத்துள்ளன. ஆன்சர் வந்து ஏ அண்ட் பி இரண்டும் சரி. கொடுமணல், போடி நாயக்கனூர் இந்த ஊர்களில் வந்து முத்திரை பொறித்த நாணயங்கள் கிடைத்துள்ளன. ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் டேஸ் மண்டலத்தில் செறிந்து காணப்படுகின்றன. ஆன்சர் வந்து கோயம்புத்தூர். ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் கோயம்புத்தூர் மண்டலத்தில் செறிந்து காணப்படுகின்றன. ரோமானிய நாணயங்கள் கிடைக்கப்பெற்ற இடங்கள். ஆன்சர் வந்து அனைத்தும் அழகன்குளம், கரூர், மதுரை. ஸோ இந்த இடங்கள்லையும் ரோமானிய நாணயங்கள் வந்து கிடச்சிருக்கு. அழகன்குளம், கரூர், மதுரை. கட்டி வடிவிலான தங்கம், வெள்ளி போன்ற மதிப்புமிக்க உலோகங்கள் டேஸ் என அழைக்கப்பட்டன. ஆன்சர் வந்து புள்ளியன். கட்டி வடிவிலான தங்கம், வெள்ளி போன்ற மதிப்புமிக்க உலோகங்கள் டேஸ் என அழைக்கப்பட்டன. புள்ளியன். கூற்று 1. மௌரியர் காலத்தில் வாழ்ந்த கௌடில்யர் என்ற சாணக்கியர் இயற்றிய அர்த்தசாஸ்திரம் என்ற நூல் பொருளாதாரம் குறித்தும் ஆட்சி முறைமை குறித்தும் எடுத்துரைக்கிறது. மௌரியர் காலத்தில் வாழ்ந்த கௌடில்யர் என்ற சாணக்கியர் இயற்றிய அர்த்தசாஸ்திரம் என்ற நூல் பொருளாதாரம் குறித்தும் ஆட்சி முறைமை குறித்தும் எடுத்துரைக்கிறது. கூற்று 2. பாண்டிய காவாடகா என்ற நூலின் குறிப்பு பாண்டிய நாட்டில் கிடைத்த முத்துக்கள், கடற்பொருட்களை குறிப்பதாகும். பாண்டிய காவாடகா என்ற நூலின் குறிப்பு பாண்டிய நாட்டில் கிடைத்த முத்துக்கள், கடற்பொருட்களை குறிப்பதாகும். ஸோ ஆன்சர் வந்து இரண்டுமே சரி. 2 கூற்றுகளும் சரியானவை. இலங்கையின் புத்த சமய வரலாற்றை கூறும் டேஸ் என்ற நூல் பாலி மொழியில் எழுதப்பட்டது. தென்னிந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் இருந்த வணிகர்கள் குறித்தும் குதிரை வணிகர்கள் குறித்தும் இந்நூல் குறிப்பிடுகிறது. ஆன்சர் வந்து மகாவம்சம். இலங்கையின் புத்த சமய வரலாற்றை கூறும் மகாவம்சம் என்ற நூல் பாலி மொழியில் எழுதப்பட்டது. தென்னிந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் இருந்த வணிகர்கள் குறித்தும் குதிரை வணிகர்கள் குறித்தும் இந்நூல் குறிப்பிடுகிறது. கூற்றுகளை ஆராய்க. ஸோ ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. ஆன்சர் வந்து மேற்கொண்ட அனைத்தும். எரித்திரியன் கடலின் பெரிப்ளஸ் என்பது பண்டைய கிரேக்க நூல். பெரிப்ளஸ் என்றால் கடல் வழிகாட்டி என்று பொருள். செங்கடலை சுற்றியுள்ள கடற்பரப்பே எரித்திரியன் கடல். சேர பாண்டிய அரசர்கள் பற்றியும் முசிறி, தொண்டி, குமரிக்கோர்க்கை ஆகிய சங்ககால துறைமுக பட்டினங்கள் பற்றியும் இந்நூலில் குறிப்புகள் உள்ளன. ஸோ எரித்திரியன் கடலின் பெரிப்ளஸ் என்பது பண்டைய கிரேக்க நூல். பெரிப்ளஸ் என்றால் கடல் வழிகாட்டி என்று பொருள். செங்கடலை சுற்றியுள்ள கடற்பரப்பை எரித்திரியன் கடல். சேர பாண்டிய அரசர்கள் பற்றியும் முசிறி, தொண்டி, குமரிக்கோர்க்கை ஆகிய சங்ககால துறைமுக பட்டினங்கள் பற்றியும் இந்நூலில் குறிப்புகள் உள்ளன. ரோமானியரான மூத்த பிளினி என்பவர் டேஸ் என்ற நூலை எழுதினார். ஆன்சர் வந்து இயற்கை வரலாறு. இயற்கை வளம் பற்றிய இந்நூல் வந்து லத்தீன் மொழியில் வந்து எழுதப்பட்டது. ரோமானியரான மூத்த பிளினி என்பவர் டேஸ் என்ற நூலை எழுதினார். இயற்கை வரலாறு. பிளினியின் இயற்கை வரலாறு என்ற நூலில் இந்தியாவுடன் நடைபெற்ற டேஸ் வணிகம் குறித்து குறிப்பிட்டுள்ளார். ஆன்சர் வந்து மிளகு வணிகம். பிளினியின் இயற்கை வரலாறு என்ற நூலில் இந்தியாவுடன் நடைபெற்ற மிளகு வணிகம் குறித்து குறிப்பிட்டுள்ளார்.
வடகிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள ஓசிலிஸ் துறைமுகத்தில் இருந்து தென்மேற்கு பருவக்காற்று சரியாக வீசினால் 40 நாட்களில் இந்தியாவை அடைந்து விடலாம் என்று தனது நூலில் கூறியுள்ளவர். ஆன்சர் வந்து பிளினி. வடகிழக்கு ஆப்பிரிக்காவில் அருகிலுள்ள ஓசிலிஸ் துறைமுகத்தில் இருந்து தென்மேற்கு பருவக்காற்று சரியாக வீசினால் 40 நாட்களில் இந்தியாவை அடைந்து விடலாம் என்று தனது நூலில் கூறியுள்ளவர் பிளினி. கேரளா கடற்கரையில் இருந்து பக்காரே துறைமுகத்தை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர்கள் குறித்து குறிப்பிட்டுள்ளவர். ஆன்சர் வந்து பிளினி. கேரளா கடற்கரையில் இருந்த பக்காரே துறைமுகத்தை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர்கள் குறித்து குறிப்பிட்டுள்ளவர். ஆன்சர் வந்து பிளினி. கூற்று 1. 2ஆம் நூற்றாண்டில் நிலவிய ரோமானிய பேரரசின் புவியியல் அமைப்பு விவரங்கள், நிலப்படம் ஆகியவற்றை கொண்ட ஆவணமே தாலமியின் புவியியல் என்ற நூலாகும். கூற்று 2. காவிரி பூம்பட்டினம், குர்க்கை, கன்னியாகுமரி, முசிறி ஆகியன பற்றி இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆன்சர் வந்து கூற்று 1 மற்றும் 2 சரி. 2ஆம் நூற்றாண்டில் நிலவிய ரோமானிய பேரரசின் புவியியல் அமைப்பு விவரங்கள், நிலப்படம் ஆகியவற்றை கொண்ட ஆவணமே தாலமியின் புவியியல் என்ற நூலாகும். காவிரி பூம்பட்டினம், கொர்க்கை, கன்னியாகுமரி, முசிறி ஆகியன பற்றி இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரோமானிய பேரரசின் சாலைகள் குறித்த நிலப்படம். ஆன்சர் வந்து பியூட்டிகேரியன் அட்டவணை. ரோமானிய பேரரசின் சாலைகள் குறித்த நிலப்படம் தான் வந்து பியூட்டிகேரியன் அட்டவணை. இந்த அட்டவணையில் இலங்கை தீவு வந்து டேப்ரோபேனி என்றும் முசிறி வந்து முசிறிஸ் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வியன்னா பாப்பிரஸ் தொடர்புடைய கூற்றுகளை ஆராய்க. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கிரேக்க ஆவணம். இந்த வியன்னா பாப்பிரஸ் என்பது 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கிரேக்க ஆவணம். முசிறியில் நடைபெற்ற வணிகம் தொடர்பான குறிப்பு இதில் உள்ளது. முசிறியில் நடைபெற்ற வணிகம் தொடர்பான குறிப்பு இதில் உள்ளது. இது தற்போதைய ஆஸ்திரிய நாட்டின் தலைநகரான வியன்னாவில் ஆஸ்திரிய தேசிய நூலகத்துடன் இணைக்கப்பட்டுள்ள பாப்பிரஸ் அருங்காட்சியகத்தில் உள்ளது. ஹெர்மாபோலோன் என்ற பெயருடைய கப்பல் ரோமானிய நாட்டிற்கு மிளகு தந்தம் போன்ற சரக்குகள் குறித்த பட்டியல் இதில் இடம்பெற்றுள்ளது. பாப்பிரஸ் என்பது பண்டைய எகிப்தில் பாப்பிரஸ் என்ற நாணலில் இருந்து தயாரிக்கப்பட்ட தாள் ஆகும். ஸோ ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. அசோகரின் கல்வெட்டுகளில் பயன்படுத்திய வரி வடிவத்திற்கு டேஸ் என்று பெயர். ஆன்சர் வந்து அசோகன் பிராமி. அசோகரின் கல்வெட்டுகளில் பயன்படுத்திய வரி வடிவத்திற்கு டேஸ் என்ற பெயர் அசோகன் பிராமி. சரியானதை தேர்ந்தெடு. 2 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஆன்சர் வந்து 2ம் சரி. பொது ஆண்டு முன்பு 3ஆம் நூற்றாண்டுக்கும் பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலம் சங்க காலமாகும். ஸோ பொது ஆண்டு முன்பு 3ஆம் நூற்றாண்டுக்கும் பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலம் தான் வந்து சங்க காலம். அசோகருடைய கல்வெட்டுகளில் காணப்படும் சேர சோழ பாண்டிய மன்னர்களின் தகவல்களும் தமிழ் பிராமிக் கல்வெட்டுகளும் கிரேக்க ரோமானிய குறிப்புகளும் இக்கால வரம்பை உறுதிப்படுத்துகின்றன. இந்த சங்க காலத்துடைய கால வரம்பை வந்து உறுதிப்படுத்துகின்றன. திணை என்ற கருத்து விவரிக்கப்பட்டுள்ள நூல். ஆன்சர் வந்து தொல்காப்பியம். திணை என்ற கருத்து விவரிக்கப்பட்டுள்ள நூல் வந்து தொல்காப்பியம். சங்க காலத்தில் உள்ள டேஸ் என்பது காதல் மற்றும் குடும்ப வாழ்வு பற்றியும், டேஸ் என்பது போர் மற்றும் வீரம் பற்றியும் குறிப்பிடுகிறது. ஆன்சர் வந்து அகத்திணை புறத்திணை, ஆப்ஷன் சி. அதாவது சங்க காலத்தில் உள்ள அகத்திணை என்பது காதல் மற்றும் குடும்ப வாழ்வு பற்றியும், புறத்திணை என்பது போர் மற்றும் வீரம் பற்றியும் குறிப்பிடுகிறது. பொறுத்துக ஐந்திணை. மலையும் மலை சார்ந்த பகுதியும் குறிஞ்சி, காடும் காடு சார்ந்த பகுதிகளும் முல்லை, வயலும் வயல் சார்ந்த பகுதிகளும் மருதம், கடலும் கடல் சார்ந்த பகுதிகளும் நெய்தல், வறண்ட நிலப்பகுதி வந்து பாலை. ஆன்சர் வந்து மேற்கொண்ட அனைத்தும். சங்க காலத்திற்கான அடித்தளம் டேஸ் காலத்தில் வேர்கொண்டது. ஆன்சர் வந்து இரும்பு காலம். சங்க காலத்திற்கான அடித்தளம் இரும்பு காலத்தில் வேர்கொண்டது. சங்க கால ஆட்சியாளர்கள். ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் மற்றும் வேளிர்கள். சங்ககால ஆட்சியாளர்கள் வந்து சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் மற்றும் வேளிர்கள். சேரர் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. அசோகரின் கல்வெட்டுகளில் கேரள புத்திரர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ள சேரர் தற்காலத்து கேரளத்தையும் தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியையும் ஆட்சி புரிந்தனர். அசோகரின் கல்வெட்டுகளில் கேரள புத்திரர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ள சேரர் தற்காலத்து கேரளத்தையும் தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியையும் ஆட்சி புரிந்தனர். சேரர்களுடைய தலைநகரம் வந்து வஞ்சி, துறைமுகம் வந்து முசிறி, தொண்டி. தமிழ்நாட்டில் தற்போது உள்ள கரூர் தான் வஞ்சி என்றும்,
கேரளத்தில் உள்ள திருவஞ்சைக்களம்தான் வஞ்சி என்றும் கூறப்பட்டு வருகிறது. இது முக்கியமான பாயிண்ட்ஸு. இவர்கள் பனம்பூ மாலையை அணிந்தனர். கரூரை அடுத்த புகழூரில் கண்டெடுக்கப்பட்டுள்ள கல்வெட்டுகளில் சேர மன்னரின் 3 தலைமுறைகள் பற்றி குறிப்பிடுகிறது. எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸு சேரரை பற்றி. ஸோ பார்த்துக்கோங்க. சேர மன்னர்கள் வெளியிட்ட நாணயங்கள் டேஸில் கிடைத்துள்ளது. ஆன்சர் வந்து கரூர். சேர மன்னர்கள் வெளியிட்ட நாணயங்கள் கரூரில் கிடைத்துள்ளது. சேரர்கள் பற்றி குறிப்பிடும் சங்க இலக்கியம். ஆன்சர் வந்து பதிற்று 10. இதெல்லாம் டிஎன்பிசியில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சேரர்கள் பற்றி குறிப்பிடும் சங்க இலக்கியம் வந்து பதிற்று 10. சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. ஆன்சர் வந்து 2ம் சரி. சிலப்பதிகாரத்தின் பாட்டுடை தலைவி கண்ணகிக்கு கோவில் எழுப்பிய சேரன் செங்குட்டவன் குறித்து சிலப்பதிகாரம் விரிவாக கூறுகிறது. ஸோ கண்ணகிக்கு கோவில் எழுப்பியது யாருன்னா சேரன் செங்குட்டவன். இதை பற்றி கூறக்கூடிய நூல் தான் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகளின் தம்பி தான் சேரன் செங்குட்டவன். ஸோ சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகளின் தம்பி சேரன் செங்குட்டவன். 71 சோழர்கள் பொறுத்துக்க. சோழர்களை பற்றி பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க. ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும் சரி. சோழர்களுடைய தலைநகரம் வந்து உறையூர். துறைமுகப்பட்டினம் வந்து பூம்புகார், அதாவது காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க, பூம்புகார்னு சொல்லுவாங்க. தலை சிறந்த மன்னர்கள் வந்து கரிகால சோழன். ஸோ கல்லணையை கட்டியவர். லட்சணை சின்னம் வந்து பார்த்திங்கன்னா புலி. பிற்கால சோழர்களுடைய ஆட்சி பார்த்திங்கன்னா பொது ஆண்டு பின்பு 10ஆம் நூற்றாண்டுலேருந்து 12ஆம் நூற்றாண்டு வரை பிற்கால சோழர்கள். இது வந்து முற்கால சோழர்கள். பிற்கால சோழர்களுடைய ஆட்சினா 10ஆம் நூற்றாண்டு டு 12ஆம் நூற்றாண்டு. 72வது கொஸ்டின் கூற்று 1. கடிலூர் உருத்திரங்கண்ணனார் என்ற சங்ககால புலவர் காவேரி பூம்பட்டினம் குறித்து பட்டினப்பாலை என்ற நூலில் நெடிய பாடலை இயற்றியுள்ளார். கடிலூர் உருத்திரங்கண்ணனார் என்ற சங்ககால புலவர் காவிரி பூம்பட்டினம் குறித்து பட்டினப்பாலை என்ற நூலில் நெடிய பாடலை இயற்றியுள்ளார். கூற்று 2. சோழர்கள் சதுர வடிவிலான செப்பு நாணயங்களை வெளியிட்டனர். அதில் முகப்பில் புலியின் உருவமும் மறுபுறத்தில் யானை மற்றும் புனித சின்னங்களும் உள்ளன. ஸோ ஆன்சர் வந்து 2மே சரி. கூற்று 1 மற்றும் 2 சரி. காவிரி பூம்பட்டினத்தில் நடந்த வணிகத்தை பற்றி குறிப்பிடும் நூல். ஆன்சர் வந்து சிலப்பதிகாரம். காவிரி பூம்பட்டினத்தில் நடந்த வணிகத்தை பற்றி குறிப்பிடும் நூல் வந்து சிலப்பதிகாரம். 74 காவிரி ஆற்றின் நீர்ப்பெருக்கத்தை திறம்பட பயன்படுத்தி பாசன வளத்தை பெருக்கி பெரும் நிலப்பரப்பில் விவசாயம் தலைக்க செய்த பெருமைக்குரியவர் யார் அப்படின்னா கரிகால் சோழன். காவிரி ஆற்றின் நீர்வளத்தை பெருக்கி காவிரி ஆற்றின் நீர்ப்பெருக்கத்தை திறம்பட பயன்படுத்தி பாசன வசதிகளை பெருக்கி பெரும் நிலப்பரப்பில் விவசாயம் தலைக்க செய்த பெருமைக்குரியவர் தான் கரிகால சோழன். பாண்டியர்கள் பற்றி சரியானதை தேர்ந்தெடு. ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் சரி. பாண்டியர்கள் குறித்தும் அசோகரது கல்வெட்டுகளில் குறிப்புகள் உள்ளன. தலைநகரம் வந்து மதுரை. பாண்டியர்களுடைய தலைநகரம் மதுரை. அவர்களுடைய இலச்சினை சின்னம் வந்து மீன். தமிழ் சங்கங்களை நிறுவி ஆதரவளித்தனர். மாங்குளத்தில் கண்டறியப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் பாண்டிய நெடுஞ்செழியனை குறிப்பிடுகிறது. ஸோ மாங்குளம் கல்வெட்டு பார்த்துக்கோங்க. யாரை குறிப்பிடுகிறது? பாண்டிய நெடுஞ்செழியனை குறிப்பிடுகிறது. நெடியோன், முடத்திருமாறன், பலாயாக சாலை, முதுகுடுமி பெருவழுதி குறிப்பிடத்தக்கவர்கள். ஸோ பாண்டிய மன்னர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் தான் இவங்க. ஸோ ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். வேளிர்களில் சிறந்தவர்களாக கருதப்படும் கடையேழு வள்ளல்கள். ஆன்சர் வந்து அனைத்தும் பாரி, ஓரி, காரி, நல்லி, பேகன், ஆய், அதியமான். வேளிர்களில் சிறந்தவர்களாக கருதப்படும் கடையேழு வள்ளல்கள் பாரி, ஓரி, காரி, நல்லி, பேகன், ஆய், அதியமான். 77வது கொஸ்டின். சங்ககால தமிழ் சமூகத்தில் தொழிலின் அடிப்படையில் சமூக பிரிவுகள் இருந்தன. அவை. ஆன்சர் வந்து 2ம் சரி. பாணர், பாணர்னா இசைவாணர்கள். பரதர், எய்னர், உழவர், காணவர், அந்தனர், அந்தனர்னா பூசாரிகள். வேட்டுவர்கள், மறவர்கள். சங்ககால தமிழ் சமூகத்தில் தொழிலின் அடிப்படையில் சமூக பிரிவுகள் இருந்தன. அவை வந்து பாணர், பரதவர், எய்னர், உழவர், காணவர், அந்தனர், வேட்டுவர்கள், மறவர்கள். சங்ககால பெண்களின் நிலை. ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. சங்க இலக்கியங்களில் தாய், தலைவி, செவிலித்தாய், தோழி என்று பற்பல இடங்களில் மகளிர் குறித்த செய்திகள் பலவாறு கூறப்படுகின்றன. பாணர்குல பெண்கள் நாட்டிய மகளிர் ஆகியோர் குறித்தும், பெண்பார் புலவர்கள் அரச மகளிர் ஆகியோர் குறித்தும், ஐவகை நிலப்பகுதிகளை சார்ந்த பெண்கள் குறித்தும் சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்படுகின்றன. வெண்ணி என்ற ஊரை சார்ந்த
வெண்ணி குயத்தியார் பெண்பார் புலவர் ஆவார். மகளிர் திணைப்புணம் காத்தல் குறித்தும் உமனர் குல மகளிர் உப்பு விற்றது குறித்தும் குறிப்பிடுகின்றது. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. இலக்கியங்களில் குறிப்பிடப்படும் நெல் வகைகள். ஆன்சர் வந்து அனைத்தும் செந்நெல், வெண்ணெல், ஐவன நெல். இது நூல் இல்லை, நெல். இலக்கியங்களில் குறிப்பிடப்படும் நெல் வகைகள் வந்து செந்நெல், வெண்ணெல், ஐவன நெல். டேஸ் போன்ற இடத்தில் மேற்கொண்ட அகழ்வாய்வுகளில் தாளிகளுடன் நெல் கிடைத்துள்ளது. ஆன்சர் வந்து ஆதிச்சநல்லூர், பொருந்தல், இரண்டுமே சரி. ஆதிச்சநல்லூர், பொருந்தல் போன்ற இடத்தில் மேற்கொண்ட அகழ்வாய்வுகளில் தாளிகளுடன் நெல் கிடைத்துள்ளது. வனப்பகுதிகளில் இடம் விட்டு இடம் மாறி சாகுபடி செய்யும் முறை டேஸ் எனப்பட்டது. ஆன்சர் வந்து புனம். வனப்பகுதிகளில் இடம் விட்டு இடம் மாறி சாகுபடி செய்யும் முறை டேஸ் எனப்பட்டது புனம். கூற்று 1. மக்களின் அன்றாட வாழ்வுக்கு பலவிதமான மட்கலன்கள் களம் செய்கோ என அழைக்கப்பட்டவர்களால் உற்பத்தி செய்யப்பட்டன. கூற்று 2. கொடுமணலிலும் குட்டூரிலும் இரும்பு உருக்கு உலைகள் இருந்ததற்கான தடயங்கள் அகழ்வாய்வில் வெளியிடப்பட்டுள்ளன. ஆன்சர் வந்து 2 கூற்றுகளும் சரியானவை. எந்த நாணயங்கள் கொண்டு நகைகள் செய்யப்பட்டன? ஆன்சர் வந்து ரோமானியர்களின் நாணயங்கள் கொண்டு வந்து நகைகள் செய்யப்பட்டன. டேஸ் பட்டணத்தில் பொன்னை உருக்கும் உலைகள் இருந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. ஆன்சர் வந்து கேரளா. அதாவது கேரளத்தின் பட்டணத்தில் பொன்னை உருக்கும் உலைகள் இருந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. தங்க அணிகலன்கள் கிடைத்துள்ள பெருங்கற்காலத்தை சேர்ந்த அகழ்வாய்வு இடங்கள்: சுத்துக்கேணி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல், அரிக்கமேடு, கீழடி, பட்டணம். பட்டணம் வந்து கேரளா. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. டேஸ் மற்றும் பிற பொருட்கள் உலையிலிட்டு உருக்கி நீண்ட சிறிய குழல்களாக்கி பின்னர் அவற்றை சிறு சிறு மணிகளாக நறுக்கினர். ஆன்சர் வந்து சிலிக்கா. சிலிக்கா மற்றும் பிற பொருட்கள் உலையிலிட்டு உருக்கி நீண்ட சிறிய குழல்களாக்கி பின்னர் அவற்றை சிறு சிறு மணிகளாக நறுக்கினர். கண்ணாடி செய்யும் தொழிலகங்கள் இருந்த இடங்கள். ஆன்சர் வந்து இரண்டும் சரி. அரிக்கமேடு, குடிக்காடு. குடிக்காடு எங்கே இருக்குன்னா கடலூருக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிக்காடு. சங்ககால பெண்கள் சங்குகளால் ஆன வளையல்கள் அணிந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ள இடம். ஆன்சர் வந்து கீழடி. சங்ககால பெண்கள் சங்குகளால் ஆன வளையல்கள் அணிந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ள இடம் வந்து கீழடி. நூல் நூற்கும் கதிர்களும் துண்டு துணிகளும் டேஸில் கிடைத்துள்ளன. ஆன்சர் வந்து கொடுமணல். நூல் நூற்கும் கதிர்களும் துண்டு துணிகளும் கொடுமணலில் கிடைத்துள்ளன. டேஸ் நூலில் தமிழகத்தில் துணிகள் நெய்யப்பட்டது குறித்து தகவல் உள்ளது. ஆன்சர் வந்து பெரிப்ளஸ். பெரிப்ளஸ் நூலில் தமிழகத்தில் துணிகள் நெய்யப்பட்டது குறித்து தகவல் உள்ளது. சங்க காலத்தில் பண்டமாற்றும் முறை இருந்தது. மேலும் டேஸ் கல்வெட்டுகளில் வணிகன், நிகமா ஆகிய சொற்கள் ஆளப்படுகின்றன. ஆன்சர் வந்து தமிழ் பிராமி கல்வெட்டுகளில். சங்க காலத்தில் பண்டமாற்றும் முறை இருந்தது. மேலும் தமிழ் பிராமி கல்வெட்டுகளில் வணிகன், நிகமா ஆகிய சொற்கள் ஆளப்படுகின்றன. குறிப்பிட்ட பண்டத்தை மட்டும் வணிகம் செய்தவர்கள். ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. பொன் வணிகர்கள், துணி வணிகர்கள், உப்பு வணிகர்கள். உப்பு வணிகர்களை வந்து உமணர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கடற்பயணம் மேற்கொள்ள உதவியவை பற்றி சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன அவை. ஆன்சர் வந்து அனைத்தும் களம், பரி, ஓடம், தோணி, தெப்பம், நாவாய். இதெல்லாம் வந்து கடற்பயணம் மேற்கொள்ள உதவியவை. 94 சரியானதை தேர்ந்தெடு. அரிசியை கொடுத்து மீனை பெற்றனர். உப்புக்கு அதே அளவு அரிசி பரிமாறிக்கொள்ளப்பட்டது. ஆன்சர் வந்து இரண்டும் சரி. தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள். ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. யானை தந்தம்,
மிளகு மற்றும் நறுமணப் பொருட்கள், நவமணிகள். ஸோ இதெல்லாம் வந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள். இறக்குமதி செய்யப்பட்டது பார்த்திங்கன்னா தங்கம், வெள்ளி, செம்பு, இதெல்லாம் வந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள். நன்கு வடிவமைக்கப்பட்ட யவனர்களின் கப்பல் தங்கம் பிற உலோக காசுகளுடன் முசிறி துறைமுகத்திற்கு வந்து மிளகை ஏற்றி சென்றதாக டேஸின் 49வது செய்யுள் கூறுகிறது. ஆன்சர் வந்து அகநானூறு. நன்கு வடிவமைக்கப்பட்ட யவனர்களின் கப்பல் தங்கம் பிற உலோக காசுகளுடன் முசிறி துறைமுகத்திற்கு வந்து மிளகை ஏற்றி சென்றதாக அகநானூற்றின் 49வது செய்யுள் கூறுகிறது. பொறுத்துக. ஸோ எல்லாமே டைரெக்டாக கொடுத்துட்டோம். வெண்கல கிண்ணம் புதுச்சேரி ஆரோவில்ல வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது கிடைத்த பொருட்கள், இது கிடைத்த இடம். வெண்கல கிண்ணம் வந்து புதுச்சேரி ஆரோவில். செம்மணி கற்கள் பதித்த வெண்கலத்தால் ஆன புலி, இது எங்கன்னா கொடுமணலில் வந்து கிடச்சிருக்கு. கண்ணாடி மணிகள் வந்து பொருந்தல். துணியும் நூற்பு கதிர்களும், இது பார்த்திங்கன்னா கொடுமணல் பட்டணம், இந்த 2 இடத்துல கிடச்சிருக்கு. மிளகு வைக்கப்பட்ட தமிழகத்தின் பானைகள் எங்கே கிடச்சிருக்குன்னா எகிப்தின் பெர்னியாகே அப்படின்ற இடத்துல. பெருபந்தன்கள் என்ற தங்கத்தின் தரத்தை அறிய உதவும் உரைக்கல், இது எங்கே கிடச்சிருக்குன்னா தாய்லாந்தில் குவான் லுக் பாட் அப்படின்ற இடத்துல வந்து கிடச்சிருக்கு. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. ஸோ எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ரோமானிய கப்பல்கள் பருவக்காற்று வீசும் சமயத்தில் மேலை கடலான டேஸ் கடந்து தமிழக கடற்கரைக்கு வந்தன. ஆன்சர் வந்து அரபிக்கடல். ரோமானிய கப்பல்கள் பருவக்காற்று வீசும் சமயத்தில் மேலை கடலான அரபிக்கடல் கடந்து தமிழக கடற்கரைக்கு வந்தன. சரியானதை தேர்ந்தெடு. ஆன்சரு வந்து ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. இரண்டும் சரி. கிரேக்க ரோமானிய மேற்கு ஆசிய மக்கள் உள்ளிட்ட மேற்கத்தியவர்கள் யவனர் என்று அழைக்கப்பட்டனர். ஸோ யவனர் அப்படின்ட்டு யாரை சொல்கிறோம் அப்படின்னா கிரேக்கர்கள், ரோமானியர்கள், மேற்கு ஆசிய மக்கள். ஸோ இவங்களாக தான் யவனர்கள் அப்படின்னு சொல்கிறோம். யவனர் என்னும் சொல் கிரேக்க பகுதியான அயோனியாவிலிருந்து வந்தது. யவனர் என்ற சொல் கிரேக்க பகுதியான அயோனியாவிலிருந்து வந்தது. ஆன்சர் வந்து இரண்டும் சரி. 100வது கொஷின், கூற்றுகளை ஆராய்க. ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. செங்கடல் கடற்கரையில் பெர்னிக்கே துறைமுகத்திற்கு வடபகுதியில் உள்ள இன்னொரு துறைமுகம் குசேர் அல் காதிம் என்பதாகும். இந்த இடத்தில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட 3 சுடுமண்பாண்ட துண்டுகள் கண்டறியப்பட்டன. அவற்றில் பனை, ஓரி, கண்ணன், சாத்தன் என எழுதப்பட்டுள்ளது. ஸோ ஆன்சர் வந்து இரண்டும் சரி. துறைமுகங்களாக விளங்கிய நகரங்கள். ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும். அரிக்கமேடு, காவிரி பூம்பட்டினம், அழகன்குளம், கொர்க்கை, கேரளத்தின் பட்டணம். ஸோ இதெல்லாம் துறைமுகங்களாக விளங்கிய நகரங்கள். உள்நாட்டு வணிக மையங்களாக திகழ்ந்த நகரங்கள். காஞ்சிபுரம், உறையூர், கரூர், மதுரை, கொடுமணல். ஆன்சர் வந்து இரண்டும் சரி. ஏபி இரண்டும் சரி. கூற்று 1, 5 திணைகளுக்கும் உரிய வழிபாட்டு கடவுள்களை தொல்காப்பியம் சுட்டுகிறது. கூற்று 2, குறிஞ்சிக்கு முருகன், முல்லைக்கு திருமால், மருதத்திற்கு இந்திரன், நெய்தலுக்கு வருணன், பாலைக்கு கொற்றவை என்று தொல்காப்பியர் கூறுகிறார். ஸோ ஆன்சர் வந்து 2 கூற்றுகளும் சரியானவை. தமிழ் இலக்கியங்கள் சுவர்ண பூமி என்று குறிப்பிடப்படுவது. ஆன்சர் வந்து தென்கிழக்கு ஆசியா. தமிழ் இலக்கியங்கள் சுவர்ண பூமி என்று குறிப்பிடப்படுவது தென்கிழக்கு ஆசியா. கொடுமணல் தொடர்பான கூற்றுகளை ஆராய்க. ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. கொடுமணல் தமிழ்நாட்டில் ஈரோடுக்கு அருகில் உள்ளது. சங்க இலக்கியமான பதிற்றுப்பத்தில் குறிப்பிடப்படும் கொடுமணல் தான் இவ்வூர் என கருதப்படுகிறது. பெருங்கற்கால முதுமக்கள் தாளிகளும் இரும்பு மணி கற்களும் சங்கு வேலைப்பாடு குறித்த சான்றுகளும் இங்கே கிடைத்துள்ளன. தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்ட 300க்கும் மேற்பட்ட மட்கல பொறிப்புகள் இந்த ஊரில் கிடைத்துள்ளன. ஸோ ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் சரி. கொடுமணலில் கிடைத்துள்ள பொருட்கள். ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. பெருங்கற்கால கல்லறை, குதிரை சேணத்தில் பயன்படும் இரும்பு வளையங்கள், செம்மணிக்கல்லால் செய்யப்பட்ட மணிகள், தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட குடுவை,
மனித எலும்புக்கூடு. ஸோ இதெல்லாம் கொடுமணியில் கிடைத்துள்ள பொருட்கள். கீழடி தொடர்பான கூற்றுக்கள் ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு, மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் நெடுஞ்சாலையில் சிலைமான் என்ற ஊருக்கு அருகில் கீழடி உள்ளது. இங்கே பள்ளிச்சந்தை திடல் என்றழைக்கப்படும் பரந்த தென்னந்தோப்பில் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையினர் மற்றும் தமிழ்நாடு தொல்லியல் ஆய்வுத்துறையினர் மேற்கொண்ட ஆய்வுகளின் மூலம் சங்க காலத்து நகரம் புதையுண்டு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. செங்கற் கட்டுமானங்கள், கழிவுநீர் வழிகள், தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட மட்கல ஓடுகள், செம்மணி கற்களாலான அணிகள், முத்து இரும்பு பொருட்கள், விளையாட்டு பொருட்கள், கண்ணுக்கு மை தீட்டும் செம்பு கம்பிகள், பலவிதமான பொருட்களும் அணிகலன்களும், படிகத்தாலான காதணிகள், உருக்கு உலை, செங்கல் தொட்டி போன்றவை கண்டறியப்பட்டுள்ளன. சும்மா பார்த்துக்கோங்க. பட்டணம் பற்றி சரியானதை தேர்ந்தெடு. ஸோ 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. கேரளத்தின் எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள வடக்கு பரவூர் என்ற ஊரை ஒட்டிய வடக்கேகரா என்ற சிற்றூரின் அருகே பட்டணம் அமைந்துள்ளது. மேலை நாடுகளோடும் கீழை நாடுகளோடும் வணிக தொடர்பு கொண்டிருந்த பழங்கால துறைமுகம் தான் பட்டணம். ஸோ பட்டணம் எங்கே இருக்குன்னா கேரளாவில் எர்ணாகுளம் அப்படின்ற ஒரு பகுதியில் பரவூர் ஊரை ஒட்டிய வடக்கு கேரா என்ற சிற்றூர் அருகே தான் அந்த பட்டணம் வந்திருக்கு. நகர்மயம் என்பது பற்றிய கூற்றுக்களை ஆராய்க. ஆன்சர் அனைத்தும் சரி. திட்டமிட்ட வடிவமைப்பும் செங்கல் கட்டுமானங்களும் கொண்ட மக்கள் வசிப்பிடமே நகரமாகும். வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு அல்லாத ஏனைய தொழில்களில் ஈடுபடுகின்ற மக்கள் அவ்விடங்களில் பெருமளவில் வாழ்வார்கள். நகரங்களில் பற்பல உற்பத்தி பணிகள் நடைபெறும். 110வது கொஷின், சங்க காலத்தில் இருந்த வழிபாட்டு முறைகள். ஆன்சர் அனைத்தும். ஆவி வழிபாடு, மூதாதையர் வழிபாடு, வீரர்கள் வழிபாடு, சிறு தெய்வ வழிபாடு, இதெல்லாம் சங்க காலத்தில் இருந்த வழிபாட்டு முறைகள். இயற்கைக்கு மீறிய ஆற்றல் கொண்ட டேஸ் குறித்து சங்க இலக்கியம் குறிப்பிடுகிறது. ஆன்சர் அணங்கு. இயற்கைக்கு மீறிய ஆற்றல் கொண்ட அணங்கு குறித்து சங்க இலக்கியம் குறிப்பிடுகிறது. குகைகளில் காணப்படும் டேஸ் மூலம் சமண சமயம் வழக்கில் இருந்தமை தெரிகிறது. வேள்விகள் மேற்கொள்ளப்பட்டதற்கான சான்றுகள் உள்ளன. ஆன்சர் தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள். குகையில் காணப்படும் தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் மூலம் சமண சமயம் வழக்கில் இருந்தமை தெரிகிறது. வேள்விகள் மேற்கொள்ளப்பட்டதற்கான சான்றுகள் உள்ளன. சமய சடங்குகளின் போது நிகழ்த்தப்படும் ஆட்டங்களில் ஒரு வகைக்கு டேஸ் என்று பெயர். ஆன்சர் வெறியாட்டம். சமய சடங்குகளின் போது நிகழ்த்தப்படும் ஆட்டங்களில் ஒரு வகைக்கு டேஸ் என்று பெயர் வெறியாட்டம். கூற்று 1, வைகை நதிக்கரையில் உள்ள கீழடி அகழ்வாய்வுகள் மூலம் நகரமயமாதல் கிமு 6ஆம் நூற்றாண்டில் இருந்து தொடங்குகிறது என்பது தெளிவாகிறது. கூற்று 2, இதே காலகட்டத்தில் தான் வட இந்தியாவின் கங்கை சமவெளி பகுதியில் நகரமயமாதல் தொடங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆன்சர் 2 கூற்றுகளும் சரியானவை. வைகை நதிக்கரையில் உள்ள கீழடி அகழ்வாய்வுகள் மூலம் நகரமயமாதல் கிமு 6ஆம் நூற்றாண்டில் இருந்து தொடங்குகிறது என்பது தெளிவாகிறது. இதே காலகட்டத்தில் தான் வட இந்தியாவின் கங்கை சமவெளி பகுதியில் நகரமயமாதல் தொடங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். பொருணை நாகரிகம் தமிழ் பண்பாட்டின் தொட்டில் என அழைக்கப்படுகிறது. பொருணை அதாவது தாமிரபரணி தான் பொருணைன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டின் ஒரே வற்றாதாராகும். இது திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களின் வழியே பாய்கிறது. 116. பொருணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ள ஆதிச்சநல்லூரில் 1876 ஜெர்மனிய பரப்பாய்வாளர் டேஸ் என்பவரால் அகழ்வாய்வு நடத்தப்பெற்றது. ஆன்சர் டாக்டர் ஜாகோர். பொருணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ள ஆதிச்சநல்லூரில் 1876 ஜெர்மனிய பரப்பாய்வாளர் டாக்டர் ஜாகோர் என்பவரால் அகழ்வாய்வு நடத்தப்பெற்றது. இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த டேஸ் 1899 முதல் 1905 வரை ஆதிச்சநல்லூரில் அகழ்வாய்வு செய்தார். ஆன்சர் அலெக்சாண்டர் ரீ.
இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த அலெக்சாண்டர் ரீ 1899 முதல் 1905 வரை ஆதிச்சநல்லூரில் அகழ்வாய்வு செய்தார். இந்திய அரசு தொல்லியல் துறையினர் தேசில் ஆதிச்சநல்லூரில் தொல்லியல் அகழ்வாய்வு செய்தனர். ஆன்சர் 2004. இந்திய அரசு 2004 ஆதிச்சநல்லூரில் தொல்லியல் ஆய்வு செய்திருக்காங்க. தமிழக அரசின் தொல்லியல் துறை ஆதிச்சநல்லூரின் ஈமக்காடுகள் மற்றும் வாழிடப்பகுதி புதைமேடுகளில் அகழ்வாய்வு பணியினை தொடங்கியது. 2019 to 2021. தமிழக அரசின் தொல்லியல் துறையினரால் கொற்கையில் அகழ்வாய்வு நடத்தப்பட்ட ஆண்டு 1968. சரியான கூட்டை தேர்ந்தெடு. ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஆதிச்சநல்லூரில் இருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிவகலை என்ற ஊரில் 2019 நடத்தப்பட்ட அகழ்வாய்வில் ஒரு தாளிலிருந்து கிடைத்த உமி நீங்கிய நெல்மணிகள் அமெரிக்காவின் மியாமி நகரில் உள்ள பீட்டா ஆய்வகத்தில் கரிம பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்ட போது பொது ஆண்டு முன்பு 1155 சேர்ந்ததாக கால கணக்கீடு செய்யப்பட்டது. இது தாமிரபரணி பண்பாடு 3200 வருட பழமை என்று உறுதிப்படுத்தப்படுகின்றது. ஸோ 2 பாயிண்ட்ஸு பார்த்துக்கோங்க. ஸோ காலக்கோடு கொடுத்துருக்காங்க, அது பார்த்துடலாம். ஏறத்தாழ பொது ஆண்டு முன்பு 1300 முதல் பொது ஆண்டு முன்பு 300 வரை பார்த்திங்கன்னா இரும்பு காலம் அல்லது பெருங்கற்காலம். இந்த காலம் பொது ஆண்டு முன்பு 1300லேருந்து 300 வரை. இதுக்கு இடைப்பட்ட காலம் தான் இரும்பு காலம், பெருங்கற்காலம். ஏறத்தாழ பொது ஆண்டு முன்பு 300 முதல் பொது ஆண்டு 300 வரை, அதாவது பொது ஆண்டு முன்பு 300 முதல் பொது ஆண்டு 300 வரை இதற்கு முன்னரும் தொடங்கி இருக்கலாம். எது அப்படின்னா பண்டைய வரலாற்று காலம் அல்லது சங்க காலம். ஏறத்தாழ பொது ஆண்டு முன்பு 300 முதல் பொது ஆண்டு 300 வரை இதுதான் சங்க இலக்கியங்களுடைய காலம். பொது ஆண்டு முன்பு 300 முதல் பொது ஆண்டு 300 வரை. ஏறத்தாழ பொது ஆண்டு முன்பு 400 முதல் பொது ஆண்டு முன்பு 300 வரை பார்த்திங்கன்னா தமிழ் பிராமி எழுத்து முறையின் அறிமுகமான காலமாக சொல்கிறாங்க. பொது ஆண்டு முதல் நூற்றாண்டில் தான் இந்த எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ் அப்படின்ற நூல் எழுதியிருக்காங்க. பொது ஆண்டு முதல் நூற்றாண்டில் தான் பிளினியின் இயற்கை வரலாறுன்ற நூலும் வந்திருக்கு. பொது ஆண்டு 2ஆம் நூற்றாண்டில் தாலமியின் புவியியல் அப்படின்ற நூல் வந்திருக்கு. பொது ஆண்டு 2ஆம் நூற்றாண்டில் வியானா பாப்பிரஸ் அப்படின்ற ஒரு இது வந்திருக்கு. ஏறத்தாழ பொது ஆண்டு முன்பு 300 முதல் பொது ஆண்டு 500 வரை பார்த்திங்கன்னா சங்கம் மருவிய காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏறத்தாழ பொது ஆண்டு 300 முதல் பொது ஆண்டு 500 வரை சங்கம் மருவிய காலம். ஸோ ஆன்சர் அனைத்தும் சரி. இதோட புக்கு இன்சைடு கொஷின் முடிஞ்சது. புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கலாம். சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை எது அப்படின்னா தமிழ் பிராமி. தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு சென்ற வியாபாரிகளையும் குதிரை வணிகர்களையும் பற்றி குறிப்பிடுகின்ற இலங்கையின் பாலிமொழி வரலாற்று நூல் எது? மகாவம்சம். காடாக இருந்த இடங்களை வேளாண் நிலங்களாக மாற்றுதல், நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்துதல் ஆகிய பெருமைக்குரிய சோழ அரசன் யார்? கரிகாலன். சேரர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது? புகழூர் கல்வெட்டு. கொஷினெல்லாம் கேட்டிருக்காங்க. சேரர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு தான் புகழூர் கல்வெட்டு. சரியானதை தேர்ந்தெடு. இதில் சரியானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி 2, 3 மட்டும் சரி. பொருள் பரிமாற்றத்துக்கான ஊடகமாக நாணயங்கள் இடைக்கற்காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டன. தவறு. மௌரியர் காலத்தில் வட இந்தியாவில் இருந்த சாதாரண மக்கள் பிராகிருத மொழி பேசினார்கள். இது சரி. ரோமானிய ஆவணமாக வியானா பாப்பிரஸ் முசிறி உடனான வணிகத்தை குறிப்பிடுகிறது. இதுவும் சரி. தமிழ் இலக்கண நூலான 10 பாட்டில் திணை குறித்த கருத்து இடம்பெற்றுள்ளது. தவறு. இது தொல்காப்பியம் வரும். சரியானதை தேர்ந்தெடு. இதில் சரியானது பார்த்திங்கன்னா 3 மட்டும்தான் சரியானது, மீதி எல்லாம் தவறானது. ஸோ 10 பாண்டிய அரசர்களையும் அவர்களின் ஆட்சி பகுதிகளையும் குறித்து சொல்கிறது. இது 10 சேர அரசர் வரணும். ஸோ அதனால் தவறு. காவிரி பூம்பட்டினத்தில் நடந்த வணிக நடவடிக்கைகளை அகநானூறு விவரிக்கிறது. ஸோ அகநானூறு கிடையாது, சிலப்பதிகாரம் வரணும்.
சோழர்களின் சின்னம் புலியாகும். அவர்கள் புலி உருவம் பொறித்த சதுர வடிவிலான செம்பு நாணயங்களை வெளியிட்டார்கள். இது வந்து சரி. நெய்தல் என்பது மணற்பாங்கான பாலைவன பகுதி ஆகும். பாலைவனம் கிடையாது, கடற்பகுதி. ஸோ அதனால் 3 மட்டும் சரி. காயல் சிறந்த நகரம் என்று விவரித்த வெனிசு நகர பயணி யார்? ஆன்சர் வந்து மார்க்கோ போலோ. காயல் சிறந்த நகரம் என்று விவரித்த வெனிசு நகர பயணி தான் மார்க்கோ போலோ. ஸோ நெக்ஸ்ட்டு கோடிட்ட இடங்களை நிரப்புக வந்து பார்க்கலாம். 130 கற்கள், செப்பேடுகள், நாணயங்கள், மோதிரங்கள் ஆகியவற்றின் மீது பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் டேஸ் ஆகும். இதை வந்து கல்வெட்டியல். கடந்த கால சமூகங்கள் குறித்து அறிந்து கொள்வதற்கான சான்றுகளாக உள்ள சில பொருட்களை மீட்டெடுப்பதற்காக ஒரு இடத்தை முறைப்படி தோண்டுதல் டேஸ் ஆகும். ஆன்சர் வந்து தொல்லியல். மௌரியர் காலத்தில் ஆட்சிக்கலை மற்றும் பொருளாதாரம் குறித்து கௌடில்யர் எழுதிய நூல் டேஸ் ஆகும். ஆன்சர் வந்து அர்த்த சாஸ்திரம். டேஸ் என்பது பிரிவு அல்லது வகை என்ற பொருளில் செயல்களில் பயன்படுத்தப்பட்ட கருப்பொருள். மேலும் இது ஒரு வாழ்விடத்தை அதன் தனித்தன்மை வாய்ந்த இயற்கை கூறுகளுடன் குறிப்பதாகவும் உள்ளது. ஆன்சர் வந்து திணை. கிரேக்கர்கள், ரோமானியர்கள், மேற்கு ஆசியர்கள் ஆகியோரை உள்ளடக்கிய மேற்கத்தியவர்களை டேஸ் எனும் சொல் குறிக்கிறது. ஆன்சர் வந்து யவனர். இது 3 சொல்லினா வரும். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். இதில் சரியான கூற்று பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ மட்டும் சரியானது, மீதி 3மே தவறு. இரும்பை உருக்கியதற்கான சான்றுகள் கொடுமணல், குட்டூர் ஆகிய இடங்களில் காணப்படுகின்றன. இது வந்து சரி. எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ் இந்தியாவுடனான மிளகு வணிகம் குறித்து கூறுகிறது. இந்தியா கிடையாது, அது வந்து தமிழ்நாடு. இந்தியாவில் தொடக்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்களில் உருவங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. நாணயங்கள் பெரும்பாலும் தங்கத்தால் செய்யப்பட்டிருந்தன. ஸோ இது தவறு. ஏன் தவறுன்றது சொல்லுங்கள். தங்கம் வராதுன்னு நினைக்கிறேன். சங்ககாலம் வெண்கல காலத்தில் வேரூன்றி தொடங்கியது. வெண்கலம் கிடையாது, இரும்பு காலம். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். இதில் வந்து சரியான கூற்று பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி வந்து சரியானது. சேரர்கள் காவிரி பகுதியை ஆட்சி செய்தனர். அவர்களின் தலைநகர் உறையூர் ஆகும். இது வந்து தவறு. இது வந்து சேரர்கள் கிடையாது, சோழர்கள். மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு குறிப்புகள் அரசன் கரிகாலனை குறிப்பிடுகிறது. கரிகாலன் கிடையாது, பாண்டிய நெடுஞ்செழியன் தான் மாங்குளம் கல்வெட்டு. தமிழ் பிராமி கல்வெட்டு குறிப்புகளில் காணப்படும் வணிக நிகம ஆகிய சொற்கள் வணிகர்களில் வெவ்வேறு வகையினரை குறிப்பிடுவதாகும். இது வந்து சரி. உப்பு விற்றவர்கள் வணிகர்கள் என்று அழைக்கப்பட்டனர். அவர்கள் வணிகத்திற்காக மாட்டு வண்டியில் தங்கள் குடும்பத்தினருடன் பயணம் செய்தார்கள். உப்பு விற்றவர்கள் வந்து உமணர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து தவறு. பொறுத்துக்க கடைசி கொஷின். ஆன்சர் கீழே இருக்குது. கல்வெட்டியல். கல்வெட்டியல் 1க்கு வந்து 4. அப்போ வந்து கல்வெட்டு குறிப்புகளை ஆராய்வது தான் கல்வெட்டியல். கால வரிசை குறிப்புகள் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளின் தொகுப்பு தான் கால வரிசை குறிப்புகள். மேய்ச்சல் வாழ்க்கை, கால்நடையை வளர்த்து பிழைக்கும் நாடோடி மக்கள் தான் மேய்ச்சல் வாழ்க்கை. புடைப்பு மணிகள், விலையுயர்ந்த கல்லில் செய்யப்பட்ட ஆபரணங்கள் தான் புடைப்பு மணிகள். அரிக்கமேடு, சங்ககால துறைமுகம் தான் அரிக்கமேடு. டோட்டலாக ஒரு 137 கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். அடுத்த லெசன் பார்த்திங்கன்னா இடைக்கால இந்தியாவில் அரசும் சமூகமும். இந்த லெசனோட நம்ம வந்து 9th முடியுது. அடுத்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.